ஸோ 10 ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் விற்றுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் தாங்க. மார்க்கெட் ரேட்டாக அடித்து நொறுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சென்ட் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 லட்சம் 10 லட்சம்லாம் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாங்க. சைட் நீங்கள் நார்மலாக டிடிசிபி பண்ணியிருந்தவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 1.25 லட்சம் ரேட் போட்டோம்னா அரை விற்றுருக்கும். நீங்கள் 20,000 பட்ஜெட் கொடுக்குறீங்க சார். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கர் 1/2 ஏக்கரை எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாங்க. குறைஞ்சது சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 100 வீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ மக்கள் குடியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டை விட்டு இறங்கி வந்தாவே சைட்டு தான். கிட்டத்தட்ட சும்மா இல்லைங்க 25 சென்ட் கிட்டத்தட்ட 1/4 ஏக்கரா மொத்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது, மக்கள் குடியிருப்பு இருக்குது, ஸோ இபி லைன் இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே சரௌண்டிங்கில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஊருக்குள்ள ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 700 to 750 ரூபா விலை இருக்கு. நம்ம ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய் தான் கொடுக்கணும். இப்போ எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபா. டீ காஃபி சாப்பிட்டா கூட இன்னைக்கு நமக்கு 50 ரூபா செலவாகும். இப்போ சொல்கிறாங்க நீங்கள் 20,000க்கு நீங்கள் சென்ட் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மாட்டோம், வித்தின் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆகும். 2026 உங்கள் பேரில் ஒரு பூமியை நீங்கள் கிரையணும்னு நினச்சிங்கன்னா டேட்டா சாரை வந்து பாருங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்விஎஸ் காலேஜ், ஆர்விஎஸ் ஸ்கூலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹைஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா விதமான அத்தியாவசியமே இந்த ஊரில் இருக்குன்னு நம்ம. ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஊருக்குள்ளே சைட்டு இவ்வளோ வீட்டுக்கு மத்தியில் நியர்பை ஸ்கூல்ஸ் பக்கத்தில் ஆன் ரோடு ஃபேஸில் மார்க்கெட்டை 2 லட்ச ரூபா ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்து நீங்கள் ஒரு சென்ட் 20,000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு வீடு தாங்க. ஸோ 2லேருந்து 2.5 லட்சம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபா முதல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் தான் கொடுத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கா சார். நேம் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. அப்படியே என் நேம் ஆதி இப்ராஹிம், கம்பெனி நேம் ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டருங்க. நம்ம ஒரு 20 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிடிசி சைட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃபார்ம் லேண்ட் கான்செப்டில் நிறைய சைட் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம 11வது ப்ராஜெக்டாக நம்ம வெள்ளம்பட்டிங்கிற ஊரில் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இது 20 ஏக்கரா பரப்பளவு கொண்ட பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லேண்ட் கான்செப்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னும் டவுட் இருக்கு சார். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2 லட்ச ரூபா மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சைட் நீங்கள் நார்மலாக டிடிசிபி பண்ணியிருந்தவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 1.25 லட்சம் ரேட் போட்டோம்னா அரை விற்றுருக்கும். நீங்கள் 20,000 பட்ஜெட் கொடுக்குறீங்க சார்? அதாவதுங்க, நான் எப்போ சொல்றதா, நம்ம ஃபார்ம் லைன் நம்ம சேனல்லே நிறைய டைம் போட்டிருக்கோம். நிறைய பேர் அதில் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம கம்பெனியை வந்து சர்வீஸ் மைண்டில் தான் நான் இயக்கிட்டு இருக்கேன்னு சரிங்களா, அப்படிதான் நான் இயக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் அதாவது நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்ல இங்க 2 to 2.5 லட்ச ரூபாய்க்கு கம்மி ஒரு சென்ட் வாங்க முடியாது. அதாவது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நம்ம கொடுக்கல, நம்ம நிக்குது பக்கத்துல இருக்கிற வீடு நம்ம இடத்த ஒட்டின வீடு தான். சரிங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுக்குற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 1.25 லட்சம் கொடுக்க வேண்டாம். எனக்கு இன்னைக்கு 2 லட்ச ரூபாய் மார்க்கெட் இப்ப புதுசா நம்ம டிடிசிபி கொடுத்தா 3 லட்ச ரூபாய்க்கே விற்கும், தாராளமா போகும். ஆனா இதுலயும் 20,000 ரூபாய்க்கு நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னால ஒரு சென்ட் 2 சென்ட் கூட வாங்க முடியல நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒரு இடம் வீடு நகைன்னு வாங்கினா எல்லாமே வந்து இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்க முடியுன்றத வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நமக்கு உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு இடம் வாங்க போனாலே மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் இல்லாம ஒரு 3 லட்சம் இல்லாம ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது, இருக்கவே முடியாது இருக்கும். இதுலயும் மினிமம் ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தாலே 25 சென்டே வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குறோம். அதாவது 1/4 ஏக்கராவே நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு சென்ட் 2 சென்ட் வாங்கினா கூட அந்த காஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் 25 சென்ட் கொடுக்குறேன். சரிங்களா, அது காரணமே அதுதான். ஏன்னா இல்லாதவங்க வாங்க முடியாதவங்களும் நல்லா வாங்கினா ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கரா வாங்கிட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா பட்ஜெட்லேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கர் 1/2 ஏக்கரை எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாங்க. ஸோ 10 ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் விற்றுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் தாங்க. மார்க்கெட் ரேட்டாக அடித்து நொறுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. 25 சென்ட்டுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சிட்டியில் இடம் போனாவே ஒரு சென்ட் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 லட்சம் 10 லட்சம்லாம் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாங்க. ஸோ 20,000 சொல்றாங்க. எங்கேயோ அவுட்ரா ஒரு காட்டுக்குள்ள கொடுப்பாங்க, சுற்றி எந்த வீடு இருக்காது, ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்காது, இபி இருக்காது, எதுவுமே இருக்காது நினைச்சீங்கன்னா அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்க. குறைஞ்சது சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 100 வீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ மக்கள் குடியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டை விட்டு இறங்கி வந்தாவே சைட்டு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா
ஒரு 2000-3000 அடிக்கு மேலே இருக்கிறவருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கேட்டது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சாரோட சைட்டு தாங்க. ஸோ ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நேராக வந்து வாங்க. நான் ஒரே வாரத்தில் 10 ஏக்கர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் விஷயம் ரேட்டு தான். ரேட்டையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குற ஒரு கனவாக இருக்கும் சரிங்களா. இந்த 2026 பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 2 சென்ட் 3 சென்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் ப்ரைஸுக்கு மேலே போயிடும். பட் இந்த இடத்துல சும்மா இல்லைங்க, 25 சென்ட் கிட்டத்தட்ட 1/4 ஏக்கரா மொத்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் கிளம்பி வாங்க, வீடியோவே பார்த்துட்டு இருக்காம ஒரு டைம் நீங்கள் சைட்டை வந்து ப்ராப்பராக விசிட் பண்ணி பாருங்கள். சார் நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் லொக்கேட் இருக்கா? கரெக்டான லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ், அதே 4-வே ஹைவே. 4-வே ஹைவேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியோடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஜங்ஷன், நல்ல பெரிய ஊர். ஸோ அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தோம்னா வெள்ளம்பட்டிங்கிற ஊரில் தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. வெள்ளம்பட்டிங்கிற சாதாரண ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ இங்கே இருக்கிற எல்லா அத்தியாவசியமே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. அதையும் இல்லாமல் ஆன் ரோடு உங்களுக்கு தார் ரோடு பேசுறது நம்ம பூமியை அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இபி பொறுத்த வரைக்கும் நம்ம பூமிக்குள்ள இபி லைன் இருக்கு. இப்ப வாங்கின உடனே நான் ஒரு ஃபார்ம் லைன் கட்டணும் இல்ல ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களும் கண்டிப்பா யூஸ் ஆகும். இன்னைக்கு ஒரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண வைக்கிறேன், இல்ல ஒரு ஃபார்ம் லைன் பண்ணி எங்களுக்கு உண்டான இதை விவசாயம் நாங்க பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா 5 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சிருக்கோம். யாருமே இன்னைக்கு வந்து விவசாயத்தை யாரும் டெவலப் பண்றதே இல்லை. அந்த வகையில 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா வச்சு கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் லேஅவுட்ஸ் போயிருக்காங்க, நிறைய சைட் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகுங்க. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ரேட் சரௌண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் எங்கே இருக்குது, 20,000 எங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே சரௌண்டிங்கில் விசாரிச்சு பாருங்க. இது ஃபுல்லாக சுற்றி வீடுகள் தான், நிறைய தென்னந்தோப்புகள் இருக்குது, நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைய. அது ஒரு மெயின் இஷ்யூ. சுற்றி வந்து பார்த்து நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது, மக்கள் குடியிருப்பு இருக்குது, ஸோ இபி லைன் இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே சரௌண்டிங்கில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அழகாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு 2000 ரோடு ஃபேஸ்லேயே சைட் வந்து கொடுத்துருக்கனால ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய லேண்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்ட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பட்ஜெட் தான். ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் அவைலபிளாக இருக்குது. இப்போ 10 ஏக்கர் இருக்குது சார். அதுபோல் நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் பக்கத்தில் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நீங்கள் அந்த 20 கணக்கு பண்ணல, நம்ம வெறும் 45 ரூபா தான். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட். ஊருக்குள்ள ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 700 to 750 ரூபா விலை இருக்கு. நம்ம ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய் தான் கொடுக்கணும். இப்போ எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபா. டீ காஃபி சாப்பிட்டா கூட இன்னைக்கு நமக்கு 50 ரூபா செலவாகும். 100 ரூபா ஆயிடுது சார் போனவே. இன்னைக்கு ஒரு டீ சாப்பிட்டாலும் அந்த ரேஞ்ச் வந்துடும். ஆனா நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 45 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து இப்போ 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் 20,000 30,000 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் அப்படி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 20,000 ரொம்ப பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கிடைக்கலாம். அது வந்து மெயின் ஊருக்குள்ளே கிடைக்காது. அது ஒரு மெயின் விஷயம். இவ்வளோ வசதிகளோடு கிடைக்காது, ரோடு ஃபேஸ் கிடையாது. இது அப்படியே ரோடு ஃபேஸில் இருக்குது, சுற்றி வீடுகள் இருக்குது. சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நியர்பையில் ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் அவைலபிளாக இருக்குது, நிறைய கிளினிக் அவைலபிள் இருக்குது, டென்டல் கிளினிக் இருக்குது. பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் 20,000 நீங்கள் சென்ட் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போட்டா வித்தின் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆகும். நீங்கள் வாங்கிட்டு சைட்டை ரீசேல் பண்ணால் கூட நல்ல ஒரு வேல்யூக்கு போகக்கூடிய இடம். ஏன்னா ஊருக்குள்ளே சைட் வந்துருச்சு, அதுதான் ஒரு மெயின் விஷயம். ரிமோட்டான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்தனால ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஒரு சென்ட் 20,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 45 ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் இந்த வீடியோ பார்த்த ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா சைட் இருக்குமான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். சார் லேஅவுட் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஅவுட் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 20,000 பட்ஜெட்லேயும் சார் கொடுத்துட்டு இருக்காரு. வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 month 2 months மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக ஆயிரும். அந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹை பட்ஜெட்டில் நிறைய மக்கள் வாங்குவாங்க, லோ பட்ஜெட்டில் ஒரு சில பேர் நம்ம வாங்க முடியும். சார் வந்து அதை கொடுத்துட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 2026 உங்கள் பேரில் ஒரு பூமியை நீங்கள் கிரையணும்னு நினச்சிங்கன்னா டேட்டா சாரை வந்து பாருங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டை ஒரு டைம் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சைட்டை புக் பண்ணிட்டு போவீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வீடியோ எடுக்க வந்திருந்தேன். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்கு.
இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்து எங்கள் லேண்டே புக் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். அதே ரோடு ஃபேஸ் எடுத்து ஒரு பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. டேரெக்டாக கிளம்பி வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க சார். எல்லாமே சூப்பராக சொல்லியாச்சுங்க சார். இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி என்ன மாதிரி சார் இருக்குது? போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் விட்டு கரூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours நம்ம போக்குவரத்து இருக்கக்கூடிய மெயின் ரோடுங்க. அதாவது 4-way ஹைவே. ஸோ அதுலேருந்து நம்ம இந்த வெள்ளம்பட்டி ஊருக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி நமக்கு இருக்கு. இங்கே ஊர் வரைக்குமே வருது. நம்ம சைட்டை ஒட்டி தான் ஊரை ஒட்டி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜும் ஒன்றும் இது இல்லை. அங்கேருந்து நீங்கள் வரப்பே பார்த்தீங்கன்னா RVS காலேஜ், RVS ஸ்கூலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹைஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா விதமான அத்தியாவசியத்தையுமே இந்த ஊரில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் வழிபாட்டு தலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயில்ல இருந்து, சர்ச்சில் இருந்து, பள்ளிவாசல இருந்து எல்லாமே இந்த ஊர்ல இருக்குங்க. சரிங்களா? அதே இல்லாம மெயின் விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு 500-600 வீட்டுக்கு மத்தியில இந்த பூமி கொடுத்துருக்கேன். சொல்லப்போனா சொல்லலாம் இங்க வந்து இதோட 5000 கம்மியா கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கு சென்ட் கிடைக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த கமெண்ட்ல பண்றவங்க யாருமே அதை பார்க்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா கமெண்ட்ல சும்மா உட்காந்துட்டு பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அது அவங்க வந்து டைரக்டா வந்து பார்த்தா தானே தெரியும். டைரக்டா பாத்தீங்கன்னா நான் சொல்றதுன்னா நேரடியாக விசிட் வந்து பாருங்க. ஸோ அந்த ரேட்டுக்கெல்லாம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. நானே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 2 to 2.5 லட்ச ரூபா இடத்துல நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்ம கஸ்டமருக்காக நான் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி செம்மண் பூமியில உங்களுக்கு EB லைன்ல இருந்து ஆன் ரோடு, தார் ரோடு பேஸ்ல வீடுகளுக்கு பக்கத்துல இந்த ரேட்டுக்கு யாருனாலுமே கொடுக்க முடியாத ரேட்டு நான் சொல்றேன். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குறேன் டைரக்டா விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொன்னதெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டு புக் பண்ணி கிரைம் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றோம். சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாமா அது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சில பேர் மார்க்கெட்டே தெரியாம இங்க போய் வாங்குறியா அங்க போய், ஆனா அதே இடம் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள என்னடா 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்க மட்டும் இப்ப 8 லட்சத்துக்கு போயிருக்கேன். நான் இதை பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க சொன்னதுதான் என்னன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கவங்களே கிட்டத்தட்ட இப்ப புக்கிங் ஆன 10 ஏக்கரால ஊருக்குள்ள இருக்கவங்களே 5-6 ஏக்கரா பக்கம் வாங்கியிருக்காங்க. ஆமா, இங்க வாங்கினவங்களே வாங்கியிருக்காங்க. எல்லாமே இந்த ஊருக்குள்ள இருக்கவங்களே வந்து எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க இருந்து நம்ம இந்த பூமி எடுத்து கிளியர் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கிறப்பே பாத்தீங்கன்னா இப்ப வேலை போயிட்டே இருக்கு. நடக்கவே வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 ஏக்கராக்கு மேல ஊருக்குள்ள இருக்கவங்களே வாங்கியிருக்காங்கன்னா நீங்க பாத்துங்க. இப்ப எந்த இடத்தையுமே டெவலப் பண்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரேட் டிஃபரெண்ட் இருக்கு, சரியில்லை, இடம் எதுவுமே ஆகாது, பூமி சரியில்லை அப்படின்னு இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்க யாராவது வாங்குவாங்க? யாருமே வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கருப்பு மண்ணு கொடுக்கல, களிமண்ணை கொடுக்கல, செம்மண் பூமியில உங்களுக்கு ஆன் ரோடு பேசு ஊரை ஒட்டி எல்லா விதமான அத்தியாவசிய தேவையும் இருக்கக்கூடிய பூமி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் மெயின் விஷயம். ஊருக்குள்ள சைட்டு இவ்வளவு வீட்டுக்கு மத்தியில நியர்பை ஸ்கூல்ஸ் பக்கத்துல ஆன் ரோடு ஃபேஸ்ல மார்க்கெட்ல 2-2 லட்சம் ரூபாய் பிரைஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்து நீங்க ஒரு சென்ட் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து சைட்டை வந்து பாருங்க. யார் சொல்றதையும் கேட்காம ஒரு டைம் வந்து உங்க ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கா, உங்க சரௌண்டிங்ல இருக்கிற பிடிச்சிருக்கா, டேரக்டா வந்து கிளம்பி வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசிக்கலாம். சைட் இப்படி இருக்கு நீங்க சொல்லலாம். நீங்க வந்து பார்த்தா தான் தெரியணும். சரிங்களா? வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க சார். பாய் சார். நன்றி சார். நன்றி.